நான் திரு விஜய் அவர்கள ஒரு நடிகரா தான் பார்ப்பேன். திரைப்பட நடிகரா. சரி, அவர் ஓகே. இன்னும் அரசியல்வாதியா பார்க்கல. அரசியல்வாதியாக நம்ம அவர பார்ப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கொள்கை அடிப்படையில தான் அரசியல்ங்கிறது நிர்மாணிக்கப்படுது. தனி ம். மனிதர்களுடைய ஆ நிலைப்பாடுகளை வைத்து, இந்த தனி மனிதர்களுடைய கவர்ச்சியை வைத்து அரசியல்ங்கிறது கட்டமைக்க கூடாது. ம். அப்படி கட்டமைக்கக்கூடிய அரசியல் தனி மனிதனை சுத்தி தான் இருக்கும். அத்தகைய சரி. அரசியல் ஜனநாயகத்திற்கு, மக்களாட்சிக்கு எதிரானது. இப்ப திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றத வரவேற்கிறோம். ஆனா, சில அ எடுத்து சொல்லப்பட்ட கொள்கைகளின் அடிப்படையில் அவர் நடந்தது. அந்த ம். கொள்கைகளை முழுமையா வெளியிட்டிருக்காருன்னா வெளியிடல. முழுமையாக வெளியிடாமல், ஒரு பொத்தாம் பொதுவுல ஒரு எப்ப சொல்லக்கூடிய கொள்கைகள்னு சொல்லி சிலவற்றை சொல்லி குறிப்பாக சொல்லிட்டு, அவர் ஒரு பெரிய கூட்டத்த அவர் கூட்டாரு. அது உண்மை. விழுப்புரத்துல ஆமா. பெரிய பெரிய கூட்டத்த கூட்டுவது தமிழ்நாட்டுல பெரிய செய்தி கிடையாது. 50,00,00,000, ம். 100,00,00,000 நீங்க செலவழிச்சீங்கன்னா கூட்டம் வரும். அதற்கான அ பின்புலம், துறையினர் ஏற்பாடு செய்யக்கூடிய சக்தி எல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய காரணமா எல்லாத்தையும் பயன்படுத்தி அவர் பண்ணிட்டாரு. ம். அதுக்காக அவருக்கு அரசியல் ரீதியா வாய்ப்புகள் அமையும் பட்ற கிடையாது. தமிழகத்துல நான் முன்பே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதே நான் ம். உங்களுடைய வாய்ஸ் தமிழ்லயே சொல்லியிருக்கிறேன். திரைப்பட நடிகர்கள் இயக்கம் ஆரம்பித்து வெற்றி கண்டதாக தமிழ்நாட்டு அரசியல்ல கிடையாது.